friends, நான் உங்க திவ்யா சரவணன். வெல்கம் டு திவ்யா சமையல் அண்ட் லைஃப். ருசிக்க திவ்யா சமையல் அண்ட் லைஃப்ல இன்னைக்கு என்ன சமையல்னா, பொங்கல் வந்தாலே நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பொங்கல் வெரைட்டி தான் நம்ம பார்க்க போறோம். பொங்கல்ல நிறைய வெரைட்டி இருக்கு. சக்கரை பொங்கல் இருக்கு, வெண்பொங்கல் இருக்கு, கற்கண்டு பொங்கல் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டில நம்ம ஒரு தித்திப்பான சக்கரை பொங்கல் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க லேட் பண்ணாம சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், நெய், ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூ நட்ஸ், ஸ்லைஸ்ட் கோகோனட், ஏலக்காய் பொடி, சால்ட். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் இருக்கும். இந்த கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கருக்கு மாற்றிக்கோங்க. பொங்கல் வைக்கும்போது ஒரு கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றுவோம். நான் 3/4 கப் எடுத்திருக்கனால 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணும்போது உங்கள் ஸ்வீட்டை இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மூடி போட்டு 5 விசில் வர்ற வரைக்கும் விடுங்க. விசில் அடங்குற கேப்பில் நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சிடலாம். 200 கிராம் அரிசிக்கு நான் 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட்டாக விடுங்க. வெல்லம் பொடி பண்ணி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் மெஷரிங் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க எல்லா கட்டிகளுமே நல்லா கரைஞ்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு எந்த பதமுமே கிடையாது. ஜஸ்ட் அது கரைஞ்சா மட்டுமே போதும். பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் விசில் அடங்கிருச்சு. பருப்பும் சாதமும் நல்லாவே வெந்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் ஆட் பண்ணும்போது பருப்பும் சாதமும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாறிடும். இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே போய் நமக்கு சுத்தமான வெல்லமாக கிடைக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்ணு பார்க்கணும். அதை பார்த்ததும் சாப்பிட்ணுங்கிற ஒரு தூண்டுதலை கொடுக்கணும். அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டையும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணுங்கள். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆனதும் அதில் ஸ்லைஸ் பண்ண தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சேர்ந்து சாப்பிடும்போது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது கூட முந்திரியை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா உப்பி வர வரைக்கும் நெய்யில் ஃப்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதை பொங்கல் கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்ததும் சாப்பிடணுங்கிற ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வேல்யூவான ஃபீட்பேக்ஸ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. கரெக்டான தண்ணி வச்சு செய்யும்போது உங்களுக்கும் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ரொம்ப சுவையான பொங்கல் ரெடி. எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி தாங்க அது. அந்த மாதிரி ஒரு சக்கரை பொங்கலை நீங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தோன்னே சாப்பிட்ணுங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.